ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி நாம் பார்ட் டைம் ஜாபை பற்றி பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாதவர்களும் வேலை தேடுபவர்களுக்கும் இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதம் கூட சொல்லலாம். வீட்டில் இருந்தே நீங்கள் எந்தவித முதலீடு எதுவுமே இல்லாமல் மாதத்திற்கு 20,000 50,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இல்லை இணையலான்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ரிட்டையர்டு பர்சன்ஸு, எம்ப்ளாயீஸு, அன்எம்ப்ளாயீஸு, ஸ்டூடெண்ட்ஸ், அந்த மாதிரி யார் வேணாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் கையில் ஜஸ்ட்டு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் இருந்தாலே போதும். ஸோ அவங்க சொல்கிற ஜஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் போய்ட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். நீங்கள் மாதத்திற்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு 50,000 60,000 வரைக்கும் உங்கள் கையில் பணம் ரெடி. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முதுகலை பட்டதாரியுடைய ரிசல்ட்ஸ் வெளிவரத்துக்கு முன்பாக ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு மிக துல்லியமாக ஒரு கட் ஆஃபை நாம் கணிச்சு கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த கட் ஆஃப் பார்த்திங்கன்னா அரசாங்கத்தால் வழங்கக்கூடிய கட் ஆஃப்க்கும் இந்த கட் ஆஃபுக்கும் சிறு மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் ஆல் செட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். ஸோ முதல்ல நாம் என்ன டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் டிபார்ட்மெண்ட்டை பார்க்குறோம். தமிழில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 271 வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது. ஸோ கேட்டகரி வைஸாக நாம் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் சிவி போஸ்டிங் போகிறதுக்கு இவர்கள் வாய்ப்பு உண்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் 100 to 115, பிசி 105 to 110, பிசி முஸ்லீம் 100 to 104, எம்பிசி மற்றும் டிஎன்சி 100 to 105, எஸ்சி மற்றும் எஸ்டி 90 to 100, பிடபிள்யூடி 85 to 88 எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டை நாம் பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட்டாஃப் மதிப்பெண்கள். ஜென்ரல் 100 to 115, பிசி 95 to 100, பிசி முஸ்லீம் 93 to 95, எம்பிசி 90 to 100, எஸ்சி மற்றும் எஸ்டி 80 to 95, பிடபிள்யூடி 75 80 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இந்த ஆண்டு உள்ளது. மேலும் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம். பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 105 to 115, பிசி 95 to 105, பிசி முஸ்லீம் 90 to 93, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90 to 100, எஸ்சி மற்றும் எஸ்டி 85 95, பிடபிள்யூடியா இருந்தால் 85 75 மதிப்பெண்கள் எடுத்தால் இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அடுத்து கணித டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் 100 to 110, பிசி 95 to 100, பிசி முஸ்லீம் 90 to 93, எம்பிசி மற்றும் டிஎன்சி 85 to 95, எஸ்சி மற்றும் எஸ்டி 85 to 90, பிடபிள்யூடி இருந்தால் 80 to 83 எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இந்த ஆண்டு உண்டு. ஸோ அடுத்து கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். வேகன்சிஸ் 191, ஜென்ரல் 100 to 115, பிசி 90 to 99, பிசி முஸ்லீம் 89 to 93, எம்பிசி மற்றும் டிஎன்சி 86 to 95, எஸ்சி மற்றும் எஸ்டி 80 to 86, பிடபிள்யூடியாக இருந்தால் 75 78 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்களும் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து ஜுவாலஜி வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 109, ஜென்ரல் 100 to 115, பிசி 95 to 100, பிசி முஸ்லீம் 90 to 94, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90 to 100 மற்றும் எஸ்சி மற்றும் எஸ்டி 85 to 95, பிடபிள்யூடியாக இருந்தால் 75 85 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். மேலும் இதில் பார்த்திங்கன்னா இவர்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா இன்னும் பெஸ்ட்டுன்னு கூட நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பாட்னி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். வேகன்சிஸ் 92, ஜென்ரல் 98 to 100, பிசி 95 to 100, பிசி முஸ்லீம் 90 to 94, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90 to 98 மதிப்பெண்கள் எடுத்தாலே போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எஸ்சி மற்றும் எஸ்டி 90 to 95, பிடபிள்யூடியாக இருந்தால் 80 to 90 எடுத்தாலே இந்த ஆண்டு இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கும் சிவி செல்றதுக்கும் வாய்ப்புகள் மிக மிக அதிகபட்சமாக காணப்படுகிறது. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். வேகன்சிஸ் 115, ஜென்ரலாக இருந்தால் 105 to 120, பிசியாக இருந்தால் 100 to 110, பிசி முஸ்லீமாக இருந்தால் 95 to
93 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ எம்பிசி மற்றும் டிஎன்சி 95 to 105, எஸ்சி மற்றும் எஸ்டி 90 to 100 மதிப்பெண்கள், பிடபிள்யூடியாக இருக்கும் பட்சத்தில் இவர்கள் 80 மதிப்பெண்களிலிருந்து 90 மதிப்பெண்கள் எடுத்தாலே போதும் போஸ்டிங் செல்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இதில் இவர்கள் கையில் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா இன்னும் மார்க் கட் ஆஃப் குறையிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். 44 வேகன்சிஸ் இருக்குது. வேகன்சிஸ் இன்கேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ரல் 100 to 115, பிசி 95 to 100, பிசி முஸ்லீம் 90 to 92, எம்பிசி மற்றும் டிஎன்சி 90 to 10, 90 to 100, எஸ்சி மற்றும் எஸ்டி 85லேருந்து 90, பிடபிள்யூடியாக இருந்தால் 75லேருந்து 80 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு இந்த ஆண்டு அதிகபட்ச வாய்ப்புகள் உள்ளன. ஸோ இவர்கள் கையில் பிஎஸ்டிஎம் இருந்துச்சுன்னா இன்னும் கட் ஆஃப் ரேஷியோ குறையும். அடுத்து காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை நம்ம பார்த்தலாம். ஜென்ரல் 95 to 110, பிசி 95 to 100, பிசி முஸ்லீம் 90 to 95, எம்பிசி மற்றும் டிஎன்சி 85 to 100, எஸ்சி மற்றும் எஸ்டி 75 to 95, பிடபிள்யூடியாக இருந்தால் 80லேருந்து 90 மதிப்பெண்கள் எடுத்தாலே இவர்கள் போஸ்டிங் போகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ நண்பர்களே, இன்னைக்கு இந்த முதுகலை பட்டதாரியோடைய மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட கட் ஆஃப் மதிப்பெண்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி அன்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.